ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் சிம்பாது சேனல். வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி பேசி வீடியோ போடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவும் வருது, நெகட்டிவும் வருது. பட் நம்ம மனசில் தோன்றது தான் நம்ம சொல்கிறோம், சரியா? பேச்சுரிமை தான் இருக்குல்ல. அப்புறம் அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இறந்தவர்கள் வீட்டில் போயிட்டு நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும், அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, அங்கே நடக்கிற விஷயங்களில் வந்து ஒரு பெருசுப்படுத்தாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி மாமியார் மருமக அந்த ஒரு காம்பினேஷன் இன்னும் எந்த காலத்தில் இருக்கோன்னு நம்ம தெரியல. இன்னமும் மாமியார் மருமகள் அதெல்லாம் வேண்டாங்க. மருமகள் அப்படின்றவங்க வந்து புதுசாக வீட்டுக்கு வரவங்க. மாமியார் அப்படிங்கிறவங்க முதல்ல மருமகளாக இருந்துட்டு தான் மாமியாராக இருக்காங்க. ஒவ்வொரு மாமியாரும் மருமகளாக இருந்துட்டு தான் மாமியார் ஆகிறாங்க. அப்போது நான் மருமகளாக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தேன், என்னெல்லாம் கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் வேலை எப்படியெல்லாம் செஞ்சேன், அதே மாதிரியே நீ இருக்கணும் அப்படின்னு வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய மருமகள்களை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது, கம்பேர் பண்ணவும் கூடாது. அந்த காலகட்டங்கள் வேறு, இப்போ காலகட்டங்கள் வேறு. இப்போ இருக்கக்கூடிய பிள்ளைகள், இப்போ இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல புரிதல் இருக்குது. அப்போல்லாம் நம்ம வந்து அந்த காலங்களில், எங்கள் காலங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை வேறு, இப்போ வாழும் வாழ்க்கை முறை வேறு. அப்போது பெரியவங்க அவங்க வந்து சொன்னால் வந்து இப்படி தான், அவங்க கரெக்டாக தான் சொல்லுவாங்க, அது நல்லதோ கெட்டதோ பெரியவங்க சொல்கிறாங்க செய்யணும் அப்படின்ற ஒரு பிளைண்டாக தான் போயிட்டுருந்தோம். அவங்க வந்து கெட்டது சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் பெரியவங்க சொன்னால் செய்யணும் அப்படின்ற ஒரு வாழ்க்கை முறை தான் அப்போ வாழ்ந்தோம். ஆனால் இப்போ எப்படின்னா பகுத்தாய்வு. பெரியவங்களே சொன்னாலும் அதில் ப்ளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா, அது எனக்கு ஏற்புடையதா இல்லையா அப்படின்னு பகுத்தாய்ந்து வரக்கூடிய மருமகள்கள் தான் அதிகம், சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த குழந்தைகள், படித்து வர குழந்தைகள், பெரியவங்க சொன்னாலும் அதில் எவ்வளோ வந்து தனக்கு ஒத்து வருமோ அதை மட்டும்தான் எடுத்துப்பேன்னு சொல்கிற அந்த குழந்தைகள் அவங்க வாழ்க்கை முறையை நல்லபடியாக வாழறதுக்கு நம்ம விட்டு கொடுத்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு வாழ்க்கை முறை இன்னும் மாறும். இந்த ஓட்டத்தில் நீயா நானானோ இல்லை பழைமை முறையிலேயே வரணும் அப்படின்னு அந்த பசங்களை நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும். குடும்பத்தில் வந்து சில விஷயங்கள் தலையிடணும், சில விஷயங்கள் தலையிடக்கூடாது. நிறைய சீரியல் பார்க்குறேங்க. ஒரு பேர்னா சொல்ல விரும்பலை. ஒரு சேனலில் வர சீரியல் பார்த்தீங்கன்னா, மாமியார் அப்படின்றவங்க 2 மருமகள் அந்த வீட்டில், அவங்க வந்து அந்த 2 மருமகளை வந்து அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இல்லை 2வது மருமகள் படித்தவ, வேலைக்கு போகிறவ, அவள் வேறு மாதிரி போகிறா, இல்லை நான் ஏற்று பேசுகிறா, உடனே அந்த மருமகள் கெட்டவளாக போயிடுறா. அதே இன்னொரு சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த அம்மாவுக்கு வந்து முதல் மருமக, 2வது 3வதுன்னு இருக்குது. முதல் மருமக வந்து குடும்பத்தை விட்டு ஏதோ பிரச்சனையில் போயிடுறாங்க. அந்த மாமியார் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி மாமியாராக இருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாருக்கு ஓட்டு அதிகமாக வரும்னா, அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாமியாருக்கு தான் ஓட்டு வரும். ஏன்னா அதை தான் நட்பை தான் எதிர்பார்க்குறாங்க. அதாவது உறவுகள் கூட நட்பாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு கல்யாணம், அவங்க வீட்டில் மருமக வந்திருக்கா, எப்படி வந்து பண்ணுறதுன்னாங்க. நான் தான் சொன்னேன், விட்டு கொடுத்துப்போ, அப்போ தான் குடும்பம் பிழைக்கும். நீயா நானான்னு குஸ்தி பாஞ்சிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பங்கிறது வந்து வேறு மாதிரி ஆகிடும். அதுவும் அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இப்போலாம் வீட்டுக்கு ஒரு பிள்ளை, ஒரு பொண்ணு, இல்லை ஒரு பிள்ளை பொண்ணு. அப்போது அந்த ஒரு பிள்ளை கூட தான் நம்ம வந்து காலம் ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அந்த குழந்தைய நம்ம வந்து இது பண்ணிட்டு போகணும், சரிங்களா? அதனால் பெண் பிள்ளைகளை பொக்கிஷமாக பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற மகாலட்சுமி. நிஜமாக சொல்கிறேங்க, சில சேஞ்சஸ்லாம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஒரு பெண் பிள்ளை வரும்போது தான் அதோட அந்த சேஞ்சஸ் நமக்கு தெரியுங்க. அந்த விஷயத்தில் நான் லக்கி ஃபெலோ. என் வீட்டில் என் மருமக ஒரு பெண் குழந்தை, அது வந்தால் அவள் வந்து குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அவன் மூலயமா எனக்கு ஒரு பேத்தி, அந்த 2 பெண் பிள்ளைகள், என் வீட்டிலே ஒரு பெண் குழந்தை. இந்த 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறதுனால தான் வீடு லக்ஷ்மி கடாட்சமாக, ஒரு சொர்க்கமாக, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையாக இருக்குது, சரிங்களா? அது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, 2 ஆம்பளை பிள்ளடி,
2 ஆம்பளை பிள்ளை. இந்த 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிற அம்மாக்கள்லாம் ரொம்ப பாவம்னுவாங்க. ஆமாங்க. எத்தனை பேர் இந்த கருத்தை ஒத்துக்கிறீங்க பாருங்க. 2 ஆம்பளை பிள்ளைங்களா இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் ரொம்ப அவங்களுடைய மனக்கருத்துக்களை, அவங்களுடைய சில விஷயங்களை, சில பெண்ணுக்கே ஒரு சில ஆறுதலை, அவங்கெல்லாம் வந்து இதே பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா நமக்கு ஒரு கஷ்டம்னா காலை பிடிக்கும், எடுத்து விடும், நமக்கு கூட மாட செஞ்சு கொடுக்கும். இந்த ஆம்பளை பிள்ளைங்க சில வீடுகளில் செய்துங்க பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க. ஆனால் மோஸ்ட்லி 2 ஆம்பளை பிள்ளை வச்சிருக்கிற அம்மாக்கள் புலம்புறாங்க. இன்னும் நான் ஃப்யூச்சரில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட அம்மானு அழுவும், எங்கே இருந்தாலும் அம்மாவை நினைக்கும். ஆனால் இந்த ஆம்பளை பிள்ளைங்க நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொண்டாட்டி பேச்சை கேட்டு தான், தப்பே இல்லைங்க. அப்படி அதுதான் அவங்க வாழ்க்கை. அதுக்கு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நான் அது மறுத்து பேசுவேன். ஏப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பொண்டாட்டி பிள்ளை கூட நம்ம சந்தோஷமாக வாழணுன்னு தான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இன்னமும் அம்மா வழியே வரணுன்னா தப்பு இல்லையா? அப்புறம் எது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க? அவங்க வாழ்க்கையை அவங்க வாழட்டும். அவங்களுக்கு தெரியும் நல்லது கெட்டது. சுடுதா சுடட்டும், அடுத்த தடவை அது வரும். நம்ம பின்னாடி இருந்து பார்த்துக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப முத்தி போகும்போது தம்பி பண்ணாத, அம்மா பண்ணாத, அப்போ நம்ம கருத்தை எடுத்து சொன்னால் அதுக்கு புரிதல் வரும். அப்படி மாறுங்க. எடுக்கும்போதே தடங்கள் சொன்னீங்கன்னா குழந்தைகள் வராது. சரியா? இவ்வளோ பேசுகிறோம். அடுத்தது ஒரு பெண் பிள்ளைகளை பற்றி பேசணும்னா, இது இந்தியா தானே. என்னங்க நடக்குது? 32 பேர், அட பாவிகளா, 13-14 வயசு குழந்தை. என்ன நீங்களாம் என்ன வாழ்கிறீங்க? உடனே கேட்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லையா அப்படின்னு. ஏங்க எல்லா இடத்துலையுமே இருக்குதுங்க, உலகம் ஃபுல்லாகவே நடக்குது தான். நமக்கு தெரிஞ்சு பண்ணும்போது நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், பதறுதுங்க, பதறுது. ஆமாம், அந்த 32 பேருக்கையும் என்ன தண்டனை கொடுக்கலான்னு யோசிக்கிறலான்னு பார்த்தா அந்த கவர்மெண்ட்டு அந்த 3 ஹோட்டலையும் இடிச்சுதான். அந்த இடத்துல என்னங்க ஜட்ஜ்மெண்ட் இது? ஹோட்டலை இடித்தா எல்லாம் சரியாக போச்சா? ஏதோ ஒரு படத்தில் அஜித் சார் படம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, வண்டி ஆட்டோ ஓட்டலன்னொடனே பக்கத்தில் இருக்க ஆட்டோனுடைய கண்ணாடியை திறந்த உடனே எங்கேப்பா இருக்கிறீங்க நீங்களாம்? இந்த மாதிரிலாம் ஒரு இது பண்ணிக்கிட்டு சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு? வீட்டில் பொம்பளை பிள்ளை வச்சுருக்கோம், தனியாக அனுப்ப முடியல. எங்கேயாவது போயிட்டு வா, வீட்டுக்கு வந்து சேர்த்துக்குள்ளே வயிற்றில் புளியை கரைக்குது. அங்கங்கே நடக்கிறதெல்லாம் கேட்குறத பார்த்தா சமுதாயத்தில் பெண் பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அது சமுதாயமே இல்லை, அது தேவையே இல்லை. அப்படிப்பட்ட சமுதாயம் எதுக்கு? அப்புறம் ஆளுமை இங்கே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆளுமை எதுக்கு? நாடு முழுக்க இது போயிட்டுருக்கு அப்படின்னா யார் இதுக்குன்னா எல்லாரும் உடனே சொல்லுவீங்க அவங்கவுங்க குடும்பம் தான். ஆமாம், அவங்கவுங்க குடும்பம் தான் அவங்கவுங்க பிள்ளைய பார்த்துக்கணும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதை தாண்டி ஒரு குழந்தைய காலேஜ் அனுப்பும்போதோ, ஸ்கூல் அனுப்பும்போதோ, வேலைக்கு அனுப்பும்போதோ அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ கூடயே போயிட்டு கூடயே வர முடியாதுங்க. அதுக்கு அந்த குழந்தைகள் பயம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் 7 மணிக்கு ஸ்கூல் வண்டி வருது, 7 மணிக்கு பெண் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறாங்க. ஸ்கூல் பஸ்ஸு ப்ரைவேட் வேனு 7 மணிக்கெல்லாம் கிராஸ் பண்ணுது. அதில் மிக்ஸ் ஆகிட்டு தான் பசங்க போகிறாங்க, ஒன்றா தான் போகிறாங்க எல்லாரும். எதை நம்பி அனுப்புகிறோம்? பாதுகாப்பான ஒரு விஷயம் நடக்கும், பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, நல்லபடியாக கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, நம்பிக்கையில் தானே அனுப்புகிறோம். இத்தனைக்கு 7 மணிக்கு போகிற குழந்தைகள் சாப்பிட்றது கூட கிடையாது. அங்கே போய் ஸ்கூலில் போய் தான் சாப்பிடுது காலையில் சாப்பாடே. படிப்புக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அனுப்புகிறோம். அப்போ அந்த குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுருக்கணும்ல. ஏங்க குழந்தைங்க கிட்ட எதுக்குண்ணா வீரத்தை காமிக்கிறீங்க? குழந்தைங்கள்கிட்ட எதுக்கு வீரத்தை காமிக்கிறீங்க? அசிங்கமாக இல்லை? உங்கள் வீட்டில் பெண் பிள்ளைகள் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, தங்கச்சி இல்லை, அக்கா இல்லை, தாத்தா பாட்டி, உங்கள் உறவுகள் இல்லை, உங்களை சுற்றி பெண் வகைகளாக்கள் இல்லை, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கல? கேவலமாக இருக்குது. இதெல்லாம் மாறணுங்க. எடுத்து சொல்லுங்க, சமுதாயத்தில் எடுத்து சொல்லுங்கள். வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்கா, ஆம்பளை பிள்ளை இருக்கா, உட்கார வச்சு பேசுங்க. வீக்லி ஒன்ஸு உட்காந்து சாப்பிடும்போது வாரம் 15-20 நிமிஷம் உட்காந்து பேசுங்க. சொசைட்டியை பற்றி சொல்லிக் கொடுங்க. சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. யார் பாதுகாப்புன்னு சொல்லுங்கள். சுய பாதுகாப்பு எப்படி கற்றுக் கொடுக்கணும்? கண்டிப்பாங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏதாவது ஒரு தற்காப்பு கலையை சொல்லிக் கொடுங்க, தப்பே கிடையாது. படிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு இப்போ தற்காப்பு கலை முக்கியம். அதுக்கு அனுப்புங்க. வீக்லி 2 சிலம்பம் இருக்குது, அப்புறம் இந்த கராத்தா இருக்குது, குஸ்தி அது இதுன்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒன்று அனுப்பி விடுங்க. இல்லைன்னா எல்லா அப்பாவோ அண்ணனோ யாரும் பாதுகாப்பு போயிட்டுருக்க முடியாது. சுய பாதுகாப்பு. மிளகாப்பொடி தூவி போடுற காலமெல்லாம் மலையேறி போச்சு.
ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். இதில் நிறை குறைகள் இருந்ததுன்னா, தவறுகள் இருந்ததுன்னா, உங்களை யாராவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா தயவு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. பாய். தேங்க்யூ.